குறும்புத்தனமும் விளையாட்டு பொய்களும் நிறைந்த குணம் கொண்ட கதாநாயகி திவ்யஸ்ரீ. அவள் பொய்களாலும் குறும்புத்தனத்தாலும் யாருக்கும் எந்த கெடுதலும் நேரவில்லை, மாறாக நன்மையே விளைகின்றன. எனவே அதை பெரிதுபடுத்தாமல் கண்டிக்காமல் விட்டுவிடுகின்றனர் பெற்றோரும் நெருங்கிய உறவினர்களும். அதனால் தான் செய்வது சரிதான் என நினைத்து பின்னாளில் அவள் சொன்ன ஒரு பொய்யால் திவியின் வாழ்க்கை தடம் புரள்கிறது. திவியின் குறும்புத்தனங்களால் ஈர்க்கப்பட்ட கதாநாயகன் ஆதி அவள் கஷ்ட காலத்தில் கூட இருக்கிறானா? பெற்றோரும் உறவுகளும் இவளை நம்புகிறார்களா? நம்பிக்கையை பிரதானமாக கொண்ட அத்தியாயம் 1. விடிய விடிய தன் அன்பை மழையாக கொட்டித் தீர்த்து காலை தென்றல் வெண்சாமரமாய் வீச மெல்ல அனைத்து உயிர்களையும் கதிரவன் தட்டி எழுப்ப மெதுவாக வந்து கொண்டிருந்த வேளையில் அதிகாலை பூத்த அழகிய மலராய் புன்னகை தவழும் முகத்தோடு கோவிலுக்கு புறப்பட்டாள் திவ்யஸ்ரீ. திவிமா, கொஞ்சம் காப்பியாவது குடிச்சிட்டு போடா என்ற அவள் தாயிடம், இல்லம்மா, நான் கோவிலுக்கு போற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன்ல, பிளீஸ் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா என செல்லம் கொஞ்சி அவள் தாய் தலையசைத்ததுவும் மகிழ்வுடன் வேகமாக வெளியேறினாள். அன்பே உருவான அவளது தாய் எப்போதும் போல தான் பெற்ற செல்வத்தை நினைத்து பூரிப்பும் பெருமையும் ஒரு சேர அவள் செல்வத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மகா, என் பொண்ணு சைட் அடிக்கிறியா? அதுக்கு வேற ஒருத்த வருவான், நீ என்னதான சைட் அடிக்கணும் என்று கேட்டு தன்னை வம்புக்கிழுக்கும் தன் கணவரை ஓரமாக முறைத்தாள் மகாலட்சுமி. உங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாதா? கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னும் இப்படியா பேசுவீங்க என்றாள். அதே தான் நானும் சொல்றேன். என் பொண்ண நீயே இப்படி பார்த்து கண்ணு வச்சிடுவ போல. என் மருமகனுக்கும் கொஞ்சம் மிச்ச வையி, அப்புறம் உனக்கு தான் நான் இருக்கேனே என மீண்டும் அவரது முறைப்பிற்கு ஆளானார் மகாலிங்கம். என்னதான் வெளியில் முறைத்தாலும் உள்ளுக்குள் அவரது இந்த சீண்டலை மகாவினாலும் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. திருமணமாகி 25 ஆண்டுகளாகியும் இன்னும் தன்னில் துளியளவும் குறையாத அன்போடு வாழும் ஜீவனிடம் எப்படித்தான் கோபம் கொள்வது என நினைத்து அவரை புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி. இருப்பினும் கணவரிடம், விளையாடாதீங்க, நான் அவளுக்காக எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா என வினவிய போதே, எதுக்காக என் பொண்ணை நினைச்சு கவலைப்படணும் என ஆஜரானார் மகாலிங்கத்தின் அண்ணன் ராஜலிங்கம். உடன் அவரது தர்மபத்தினியும் சாந்த சுரூபியுமான ராஜலட்சுமி. அப்படி கேளுங்க அண்ணா என்றவரிடம் தன் பிரதான முறைப்பையும் தனது அக்கா மாமாவிடம் இன்முகத்தையும் காட்டினாள் மகாலட்சுமி. எல்லாம் அவ கல்யாணத்தை பத்தி தான் அக்கா என்றாள். இது அவர்கள் அனைவருக்கும் புரிந்திருப்பினும் அதற்கு கவலைப்படுவது அவசியமற்றது என ராஜலிங்கம் கூறினார். எதுக்குமா கவலை? நல்ல அருமையான லட்சணமான பொண்ணு, பிஏ முடிச்சிட்டா, வேலைக்கும் போறா, தங்கமான குணம், தைரியமான பொண்ணும் கூட, குறையே சொல்ல முடியாது. அவளை பாக்குற எல்லாருக்கும் எப்படியும் பிடிக்கும் என்று அவர் கூறியதை கேட்டும் இன்னும் தெளியாமல் இருப்பதை உணர்ந்த ராஜலட்சுமி அவரிடம் வந்து, மகா, அவன் நம்ம எல்லாருக்குமே செல்ல பொண்ணுதான். நேத்து ஜோசியரை பார்த்து கேட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 8 மாசம் கழிச்சு அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. போதுமா என வினவியவரை அன்புடன் அணைத்துக் கொண்டார் மகாலட்சுமி. ராஜலட்சுமி அறியாததா? திவியின் கல்யாணத்தில் தடை ஏற்படும், திருமணம் தள்ளிப்போகும், கண்டம் காத்திருக்கிறது என்று கேட்டதிலிருந்து அவருக்கும் அதே கவலைதான். இருப்பினும் தன் உடன்பிறவா தங்கையான மகாவை தேற்றும் பொறுப்பு அவரிடம் உள்ளதே. இந்த செய்தி அனைவருக்கும் தெரிந்திருப்பினும் திவியின் படிப்பு, வேலை, குணம் எதுவும் குறைவின்றி நிறைவையே கண்டதால் காலப்போக்கில் அவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஆனால் அந்த இரு தாய்மார்களின் உள்ளம் அவ்வாறு அமைதி பெறவில்லை. 2 வருடம் கழித்து தன் மொத்த குடும்பத்தையும், முக்கியமாக தன் தாய் சந்திரமதியை காணும் ஆவலில்
ஃபாரினிலிருந்து டிக்கெட் கிடைத்ததுவும் கிளம்பிவிட்டான் ஆதி. சர்ப்ரைஸாக இருக்கட்டுமென இன்று வருகிறேன் என்பதை எவரிடமும் சொல்லவில்லை. இந்த வாரத்தில் வருவதாக மட்டும் முன்கூட்டியே கூறியிருந்தான். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பிடித்த அனைத்தையும் வாங்கி வந்தாலும் அம்மாவுக்கு பிடித்த எதை செய்து அவர்களை மகிழ்விக்கலாம் என யோசித்தவனுக்கு அம்மா போனில் பேசும்போது வீட்டின் பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவில் பற்றி கூறியது நினைவில் வந்தது. அவர்களுக்கு பூஜை, கோவில் என்றால் மிகவும் இஷ்டம் என்பது தெரியும். அங்கு சென்று பிரசாதத்தோடு சென்றால் அம்மா மகிழ்வார்கள் என்பது நிச்சயம் என்று கோவிலுக்கு வண்டியை விரட்டினான். ஐயர், அர்ச்சனைக்கு பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ என வினவ அம்மனை வழிபட்டு நின்றவனுக்கு சுத்தமாக ஞாபகம் வரவில்லை. ஆனால் பேர் ஆதித்யா, நட்சத்திரம் அனுஷம் என எதிர் திசையிலிருந்து குரல் வந்தது. ஆதி, யார் இவள்? என் பெயருக்கு இவள் எதற்கு அர்ச்சனை செய்கிறாள் என நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவள் இவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள். ஒரு நிமிடம் தன்னை மறந்தாலும் இவ என்ன லூசா, எதுக்கு இப்ப சிரிக்கிறா என எண்ணினான். அவளிடம் பூஜை தட்டை தந்த ஐயர், 2 பேரும் சேமமா இருங்கோ, நல்ல அம்சமான ஜோடி பொருத்தம் என்றார். அவள் திடுக்கிட்டு விழிக்கும் முன் ஐயர் சென்று விட்டார். அவனிடம் திரும்பினால் அவனோ இவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு அவள் தந்த பூஜை தட்டை வாங்கிவிட்டு விருட்டென்று கிளம்பி விட்டான். இவ என்ன லூசா, எதுக்கு இப்ப இப்படி முறைக்கிறா என எண்ணினாள். பின்பு அவன் கார் எடுக்க வந்தபோது அவள் அங்கேயே நின்றாள். இவனுக்கு அருகில் இருந்த பூ விற்பவள் இவனை அழைத்து, தம்பி, கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க என்றாள். இவனோ, இல்லங்க, நான் சாமி கும்பிட்டுட்டேன், பூஜை முடிஞ்சது என்றான். அதற்கு அவள், அது சரி, பூஜைக்கு மட்டும்தான் பூ வாங்குவீங்களோ, உன் பொண்டாட்டிக்கு வாங்கி தரலாம்ல என்றாள். என்ன உளறலிது என்று பின்னாடி திரும்பி பார்த்தால் அந்த பெண் இவன் கார் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளை என்ன செய்தால் தகும் என மனதுக்குள் அர்ச்சனை செய்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இருப்பினும் நடந்தவற்றை எண்ணியவனுக்கு அவன் நண்பன் ராஜேஷிடமிருந்து கால் வந்தது. வீட்டில் சென்று பேசிக்கொள்ளலாம் என எண்ணி அதை கட் செய்தவனுக்கு அந்த நேரத்தில் தேவையில்லாமல் ராஜேஷ் அளித்த அறிவுரை ஞாபகம் வந்தது. மச்சான், நீ படிச்சது பாய்ஸ் ஸ்கூல், அதுவும் வளர்ந்தது ஹாஸ்டல்ல. காலேஜ் யூஜியும் பாய்ஸ் காலேஜ், ஃபாரின்ல MBA பண்ண. சோ அங்க கேர்ள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இல்ல ரொம்பவே மாடர்ன் அண்ட் தாராளம். அதனால உனக்கு பிடிக்கல. அங்க பொண்ணுங்க கல்ச்சரே வேற, இங்க அப்படி இல்ல. அண்ட் உனக்கு நம்ம ஊர் பொண்ணுங்களை பத்தி தெரியல. அவங்க ஆளை பார்த்ததுவோ எடை போட்டுருவாங்க. ரொம்ப ஷார்ப்பு மச்சான். உன்னை ஆசைப்பட்டு அடையணும்னு நினைச்சிட்டா கண்டிப்பா அதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்கடா. உன் பணத்துக்காக உன்னை கரெக்ட் பண்ண எவ்வளவு வேணும்னாலும் நடிப்பாங்க. பேசி பழகி நம்மள தெளிவா ஏமாத்தி நம்ம குடும்பத்தை விட்டு பிரிச்சிடுவாங்க. காதலிக்கிறேன்னு சொல்லி ஊர் சுத்திட்டு கடைசியில வீட்ல ஒத்துக்கல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போறவங்கள இருந்து வீட்ல பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு அதை பெருசுப்படுத்தி நம்மளையே நம்ம குடும்பத்துக்கு எதிரி ஆக்குறவங்க, பெத்த குழந்தைய வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க. போர்க்களத்துக்கே போகாதவனை எப்படி மச்சான் வீரன்னு சொல்றது? சோ இங்க நீ உஷாரா யார்கிட்டயும் அப்படி ஏமாறாம இருந்து காட்டுடா. அப்ப ஒத்துக்கிறோம் உன்னை யாருமே ஏமாத்த முடியாதுன்னு என்று தன் காதல் மனைவி தன்னை விட்டு சென்ற கோபத்தில் இருந்த ராஜேஷிடம், என்ன போல எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கோடா. அண்ட் இந்த லவ் எல்லாம் இல்லாம நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாரு என்ற ஆதி செய்த அறிவுரை அவனை இவ்வாறு பேச வைத்தது. ஆனால் அப்போது தெரியவில்லை அவனது இந்த அறிவுரையும் நண்பனின் வாழ்வை மாற்றப்போவது பற்றி. இதை யோசித்துக் கொண்டே, அப்படியென்றால் இவளும் அந்த மாதிரி ஃப்ராடு இல்ல ஏமாத்திர பொண்ணா இருப்பாளோ? இல்லையே, பார்த்தா அப்படி கெட்ட பொண்ணா தெரியலையே என நினைத்துக் கொண்டே சிறிது தூரம் சென்ற பின் அவள் ஸ்கூட்டியில் இவன் காருக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்ததை பார்த்தான். இவ இப்ப எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றா என எண்ணியவன் தான் சில நொடி முன்பு அவளை பற்றி எண்ணியதை மறந்து அவள் கண்டிப்பாக தப்பானவள்தான் என முடிவெடுத்து அவளை சரமாரியாக மனதுக்குள் திட்டிவிட்டு
வண்டியை புயலென கிளப்பி வீடு வந்து சேர்ந்தான். அத்தியாயம் 2. வீட்டை அடைந்ததும் அவனை அங்கு எதிர்பாராத அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவன் விரைந்து தன் தாயிடம் சென்று அவரை அணைத்துக் கொண்டு, சொன்ன மாதிரியே வந்துட்டேம்மா, இனிமே எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் என்றவனை ஆனந்த கண்ணீரோடு இமைக்காமல் பார்த்தாள் அவனது தாய். என்ன சந்திரா, ஆதிய தடவை பாக்குற மாதிரி அப்படி பாக்குற? நம்ம பையன்தாமா, அதுதான் டெய்லியும் பேசுறீங்க. வீடியோ கால் அது இதுன்னு ஒன்னும் விடுறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த எமோஷன் எல்லாம் என வினவ, சந்திரா தன் கணவனை முறைக்கும் பாவனையில் பார்க்க, சந்திரசேகரோ, என்ன சந்திரா, என் அழக ரசிக்கிறியா? இப்படி வச்ச கண் வாங்காம பாக்குற என்றதுவும் அனைவரும் சிரித்தனர். பிள்ளைகளின் முன்பு தன் மானத்தை வாங்கிய கணவரிடம், ஆதிய இத்தனை வருஷம் பிரிஞ்சதே உங்களாலதான், அதுக்கே உங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கணும். இதுல என் பையனை பாக்குறத கூட குறை சொல்லி கிண்டல் பண்றீங்களா? ஆதி வந்ததும் ஸ்வீட் தரலான்னு இருந்தேன், அது கட், வெறும் களியவே தின்னுங்க என்று கூறியதுவும் அவர் திரு திரு என விழிக்க, ஆதியோ, சூப்பர்மா, செம்மையா வீக்னஸ பிடிச்சு பழி வாங்குறீங்க என்று சிரிக்க, மகள் அமுதாவும் அணுவும், பாவமா அப்பா, அவர் என்ன பண்ணாரு? பையனை படிக்க அனுப்பணும்னாரு. உங்களை யாரு கூட போய் இருக்க வேண்டான்னு சொன்னது? அது உங்களுக்கு தோணல, அதுக்கே அப்பாவை திட்டுறீங்க என சலுகையாக தந்தையின் தோளில் சாய்ந்து கொள்ள, சந்திராவோ, ஏன் சொல்ல மாட்டீங்க? 3 வயசு பையனை இவங்க பேச்ச கேட்டு அம்மா வயித்துல குட்டி பாப்பா இருக்கு, அது வெளியே வர வரைக்கும் பாட்டி தாத்தாவோட இரு ராஜான்னு அனுப்பி வச்சது. அப்புறம் அமுதா பிறந்தப்புறம் அவன் ரொம்ப சேட்டை பண்றான், எல்லாம் இந்த வயசுல இருக்கிறது தான். ஆனா அவன் இங்க வந்துட்டா உனக்கு அவனை பார்க்கவே டைம் சரியா இருக்கும், அதனால அவன் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அணு பிறந்தா, அதுக்குள்ள இவனை ஸ்கூல்ல, அதுவும் ஹாஸ்டல்ல சேர்க்கணும்ட்டாரு. அப்பதான் அவனுக்கு தனியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க பழகுவான், அண்ட் அங்க படிப்பும் பெஸ்டா இருக்கும்னு சொல்லி ஊட்டில விட்டாரு. அது முடிச்சு அவன் காலேஜ்னு சென்னை போயிட்டான். அப்புறம் MBAக்கு லண்டன் அனுப்பிச்சிட்டாரு. இப்படியே காரணம் சொல்லி என் பையனை தூரமா அனுப்பிச்சிட்டு உங்களையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இருந்தேன் பாத்தியா, இது தேவைதான் என மூஞ்சியை திருப்பிக் கொள்ள, அனைவரும் நமட்டு சிரிப்பில் பார்த்து கொண்டிருந்தனர். இதை கண்டதும் சந்திரா அனைவரையும் முறைக்க, ஆதி, விடுங்கம்மா, அப்பாதான் கிண்டல் பண்றாரு, நீங்களும் எமோஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அப்பா எனக்கு எல்லாமே பெஸ்டா பார்த்து பார்த்து தானே செஞ்சாரு. அவர் அப்படியெல்லாம் இருந்ததால தானே இன்னைக்கு சொசைட்டில நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். அது உங்களுக்கும் பெருமை தானே என்று கூறிக்கொண்டே தந்தையை பார்க்க, அவரும் பெருமையுடன் அவனை தழுவிக்கொண்டார். அணு, சரிம்மா, உன் பையனை உள்ள கூட்டிட்டு வந்து நாள் பூரா பாரு, யார் தடுக்க போறாங்க? அதுக்கு முன்னாடி சாப்பாட கண்ணுல காட்டு தெய்வமே எனவும் அனைவரும் சிரித்துக்கொண்டே அவனை உள்ளே அழைத்துச் சென்றனர். அவனுடன் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டு சிறிது நேரம் வம்பிழுத்து பேசிக் கொண்டிருந்தனர். அதை மனதார பார்த்துவிட்டு ஆதியிடம் வந்து, ராஜா, போப்பா, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றார். அவனும் அவனது அறை நோக்கி சென்றான். மனநிறைவுடன் அறையில் அனைத்தையும் பார்த்தான். அவனது அறைக்குள் அனுமதியின்றி யார் சென்றாலும் பிடிக்காது. அவனது வேலையை அவனே செய்து கொள்வான் என்பதை விட மற்றவர்களை எதற்கும் எதிர்பார்க்க கூடாது என்பான். அந்த பழக்கமே ஒரு அடிக்ஷன் ஆகிவிடும் என்பான். சிறு வயது முதல் தாத்தா பாட்டி என்று வளர்ந்ததால் மிகவும் கண்டிப்பான கட்டுப்பாடுகளோடு இருப்பான். பிறகு ஹாஸ்டல் என தனி வாழ்க்கை வாழ்ந்ததாலோ என்னவோ கோபம் அதிகம் கொள்வான். குடும்பம் மற்றும் நண்பர்களிடத்தில் மிகவும் நன்றாக பழகுவான். ஆனால் வெளியாட்களைக் கண்டால் தூரம் நில் என்பது போன்ற பார்வை எப்போதும் இருக்கும். அவசியமற்று எவரிடத்தும் அதிகமாக உரையாட மாட்டான். உறவினர்களே அவனிடம் செல்ல கொஞ்சம் தயங்குவார்கள். மனதில் தோன்றியதை பட்டென்று கேட்டு விடுவான். இருப்பினும் இந்த இளம் வயதில் இத்தனை திறமைகளை பெற்று நேர்மையும் வேலையில் நேர்த்தியும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதுவும் சரியான தீர்வை கொடுப்பதுவும் அவன் மீது அனைவருக்கும் ஒரு மதிப்பு என்றுமே இருக்கும்.
அவன் அன்பு வைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டுமென எண்ணும் அளவிற்கு பாசமானவன். அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டான். அதே போல தன்னை ஏமாற்றினால், அவர்களிடத்து வைத்துள்ள நம்பிக்கையை இழக்க நேர்ந்தால் அவனது கோபத்தின் அளவே வேறு விதம். அப்போதும் அவன் எந்த எல்லைக்கும் போவான். என்ன வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டான். அவனை ஓரளவிற்கு புரிந்து வைத்தவன் அவனது நெருங்கிய நண்பன் அர்ஜுன்தான். அவன் படுக்கையில் விழுந்து இமைகளை மூடியதும் அந்த பெண்ணின் முகம் நினைவு வந்தது. ஏதோ ஒரு வசீகரம் அவளிடம் தன்னை இழுப்பதை உணர்ந்தான். விழித்தெழுந்தான். யாருன்னு தெரியாம ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது, பொது இடத்துல அவன் அருகில் நின்று நெருக்கமானவர் போல காட்டிக்கொண்டது, தன்னை பின்தொடர்ந்தது என நினைத்து அவளை தப்பானவள் என்றே முடிவு கட்டிவிட்டு, இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வரட்டும், அவளுக்கு இருக்கு என்று திட்டிக்கொண்டே படுத்தவன், ஒருவேளை இதெல்லாம் எதேச்சியா கூட நடந்திருக்கலாமே என நல்ல விதமாகவும் நினைக்க, சரி, முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க கண்ணுல படாம இருக்கணும் என்றான். பாவம், ஆண்டவன் இவளுடைய விஷயங்களில் இவனின் வேண்டுதலை செவிசாய்த்து கேட்கவில்லை, கேட்கப் போவதும் இல்லை என்பதை அறியாமல் அவளை தன் நினைவிலிருந்து துரத்திவிட்டதாய் எண்ணி உறங்கியும் போனான். தூங்கி எழுந்தவன் மாலை அவன் பால்கனியிலிருந்து வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தன் வீட்டின் முன்பு ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன் யார் என்று கண்டு கொண்டதும் கோபமுற்றான். காலையில் பார்த்த அதே பெண் நம்ம வீட்டு வாசல்ல நின்னுட்டு என்ன பண்றா? உள்ளே வருவதும் வெளியே போவதுமாக இருந்தவளது செய்கை இவனுக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவன் வேகமாக கீழே வந்து பின்பக்கமாக சென்று அவளை கவனித்தான். அந்த நேரத்தில் அவள் போன் அலற அதை அவசரமாக எடுத்து, இப்போ எதுக்கு கால் பண்ற? மறுமுனையில் என்ன சொன்னார்களோ இவள், பாரு, நமக்கு ஒண்ணு வேணும்னா நாம தான் அதுக்கு போராடணும். முடிவு பண்ணிட்டா அதுக்காக எதை செய்யவும் தயங்க கூடாது. நீ தைரியமா பண்ணு, எதுனாலும் பாத்துக்கலாம். முடிஞ்சா பேசி பாரு, இல்லாட்டி ஸ்ட்ராங்கா பேசி குழப்பி விட்டுடு. மத்தவங்களை யோசிக்க விடாம பண்ணாதான் நம்ம சொல்றத கேப்பாங்க. இப்ப நானும் அதத்தான் பண்ண போறேன் என சிரிக்க, சரி, நான் அப்புறம் பேசுறேன், டாடா என்று காலை கட் செய்தாள். அவள் தோழி சசியிடம் அவ்வளவு நேரமும் பேசிவிட்டு வேலை சம்பந்தமான பிரச்சனை, அதுவும் இல்லாம அவளை லவ் பண்றேன்னு கூட ஒர்க் பண்ற விக்கி அவளை தொடர்ந்து கொண்டிருந்தான். சசிக்கு விக்கிய பிடிக்கும், இருப்பினும் குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க என நினைத்து கொண்டு அவள் லவ்வை விக்கியிடமும் சொல்லாமல் வீட்டில் இப்படிதான் சொல்வார்கள் எனவும் இவளே முடிவை எடுத்துக்கொண்டு புலம்பி தள்ளிக் கொண்டிருந்தாள். அதற்குத்தான் இவள், உனக்கு பிடிச்சா நீதான் சொல்லணும், பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், இல்லாட்டி அத பத்தி நினைக்காம இரு. உங்க வீட்ல சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒண்ணு வேணும்னா நாம தான் பேசணும். நீ விக்கி தான் வேணும்னு முடிவெடுத்துட்டா அதுல இருந்து மாறவும் கூடாது என்றாள். சரி, யோசிக்கிறேன் என்று விட்டு, மேனேஜர் ரொம்ப திட்டாரடி, நம்ம சொல்றத கேட்டாலாவது எதனால ஒர்க் லேட் ஆகுதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா மனுஷன் எரிஞ்சு விழறான் என்றாள் சசி. அதற்குத்தான் இவள், முடிஞ்சா பேசிப்பாரு, இல்லாட்டி இத பண்ணவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா பேசி குழப்பி விட்டுடு. மத்தவங்களை யோசிக்க விடாம பண்ணாதான் நாம சொல்றத கேப்பாங்க என்று சொல்லிவிட்டு வந்தாள். மறுபடியும் அவள் கால் செய்து, எனக்கு மட்டும் ஏண்டே இப்படி நடக்குது? விக்கிய பார்க்க கஷ்டமா இருக்கு. இதுல இந்த மேனேஜர் டார்ச்சர் தாங்களடி. ரொம்ப திட்டாரு. நான் சொல்ல வரதையே கேட்க மாட்டேங்கிறான் அந்த ஆளு என அதே புலம்பலை ஆரம்பிக்க, இவள் திரும்பவும் விக்கி, மேனேஜர், லவ், ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் விடுத்து அவசரமான பதிலை மட்டும் மேற்கூறியவாறு கூறினாள். இவள் பேசியதை மட்டும் கேட்டவன், ச்சே, என்ன பொண்ணு இவ, இப்படியெல்லாம் பேசுறா? ஒன்னு வேணும்னா என்ன வேணாலும் செய்யலாமா? அதுவும் இவ சொல்றத கேட்கலன்னா மத்தவங்களை குழப்பி விட்டுடலான்னு சாதாரணமா ஏமாத்த ஐடியா தராளே என நினைத்து கொண்டு இருக்க, அவள் இவன் வீட்டினுள் நுழைந்தாள். எதிரே ஆதியின் அம்மா வந்து, யாரு வேணும் என்று இவளிடம் கேட்க, இவள், அத்தை, என்ன பார்த்தா இப்படி கேக்குறீங்க? என்ன மறந்துட்டீங்களா? அம்னீசியாவா என கேட்டாள். சந்திராவோ, இந்த பாருமா, என்ன எதுக்கு நீ அத்தைன்னு கூப்பிடுற? எதுக்கு இங்க வந்த?
யார் நீ என மீண்டும் கேட்க இவளோ கூலாக, எதுக்கு இத்தனை கேள்வி? சரி, ஒன்னு ஒன்னா பதில் சொல்றேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதான் அத்தைன்னு கூப்பிட்டேன். உங்க வீடு சொத்தையெல்லாம் ராஜ்யம் பண்ணதா வந்தேன். இவ்ளோ உரிமை இருக்குன்னா நான் உங்க மருமக தானே அத்தை என்றாள் சந்திரா. அப்படியெல்லாம் எனக்கு எந்த மருமகளும் இல்ல, நீ முதல்ல வெளியே போ என்று விட்டு உள்ளே சென்று விட்டாள். அந்த பொண்ணோ, நான் ஏன் போகணும்? நானே இல்லாத வீட்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? போகணும்னா வாங்க, 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்றாள். சொல்லி முடிக்கவும் திவ்யின் கன்னத்தில் இடியென வந்து இறங்கியது ஆதியின் கரங்கள். ஒரு நிமிடம் தள்ளாடி நின்றவள் பின்புதான் உணர்ந்தாள், காலையில் கோவிலில் பார்த்தவன் எதிரே நிற்கிறான். இவன்தான் தன்னை அடித்துள்ளான் என்பதை. அவனோ கண்களில் தீப்பொறியுடன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி அலையறீங்களே, அசிங்கமா இல்ல? நீ எனக்கு பொண்டாட்டியா? இன்னும் எத்தனை பேர் வீட்ல இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியிற? எங்க அம்மாவையே வெளியே போக சொல்றியா? கொன்று வேண்டி உன்ன என்றதுவும் அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன், பேசாத, பேச விட்டாதானே குழப்பி விட்டு உங்க வழிக்கு கொண்டு வருவீங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி என கொலை வெறியுடன் கத்திக் கொண்டிருந்தான். அவளுக்கு முழுவதும் புரியவில்லை என்றாலும் ஏனோ உடல் நடுங்க உடனே அந்த இடத்தை விட்டு அகன்றாள். இவனும் ரூமிற்கு சென்று திட்டிக் கொண்டிருந்தான். என்ன பொண்ணு இவ? அடிச்சும் அவ்வளவு தைரியமா நிக்கிறா? ரொம்ப அழுத்தம் இல்ல திமிரு. பொதுவாக மாட்டிக்கொண்டால் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் மீது தவறில்லை என நடிப்பவர்கள்தான் பார்த்திருக்கிறான். ஆனால் இவளோ கொஞ்சம் கூட கண் கலங்காமல் அவள் நின்றதை நினைத்து இவனுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. ச்சே, இவள கொஞ்ச நேரம் கூட நல்ல விதமா நினைக்கவே முடியல. நினைச்ச கொஞ்ச நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி வந்து நீ நினைச்சதை விட நான் ரொம்ப மோசம்னு காட்டிட்டு போயிட்டாளே என கொந்தளித்துக் கொண்டு இருந்தான். அங்கே அவளோ நேரே சென்று தன் அறையில் முடங்கியவள், யாரா இருப்பா? காலையில கோவில்ல பார்த்தோமே, மதியாத்தையும் நானும் தானே பேசிட்டு இருந்தோம். அரைக்குறையா கேட்டுட்டு வந்து அடிச்சுட்டான். இடியட். என்ன சொன்னா? நீ எனக்கு பொண்டாட்டியா? எங்க அம்மாவையே வெளியே போக சொல்றியா? அப்படினா, ஓ, அப்போ ராஜா வந்துட்டாரா? அத்தை ஏன் முன்னாடியே சொல்லல? ஆனாலும் அவன் என்ன இப்படிலாம் பேசுறான்? இவனை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்க, ஆனா இவ்வளவு மோசமா பொண்ணுங்களை பத்தி நினைக்கிறானே என்றவள் பொறுமையாக நடந்ததை எண்ணி பார்த்தாள். அவன் வெளியிலிருந்து வந்தான் என்றால் நான் மதி அத்தையுடன் விளையாட்டாய் பேசியதை கேட்டிருப்பான். ஓ, அதான் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி வள்ளு வள்ளுன்னு விழுந்தாரா? அவரோட அம்மாவை வெளியே போக சொல்லிட்டேன்னு தான் அவ்வளவு கோவமா? இருந்தாலும் என்ன அடிக்க என்ன உரிமை இருக்கு? பேச்சோ கொஞ்சம் ஓவர் தான். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆனா ஊர்ல இருந்து எப்ப வந்தாரு? அத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த வாரத்துல வருவான்னு சொன்னாங்க. ஆனா இவரை காலையில கோவில்ல பார்த்தேனே, எப்படி என்று பாதி புரிந்தும் புரியாமலும் குழப்பிக் கொண்டிருந்தாள். ச்சே, ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கு என்னவே இவ்வளவு நேரம் திங்க் பண்ண வச்சிட்டான். ராஜா அம்மா செல்லம்னு சொல்லிருக்காங்க, இருந்தாலும் இவ்வளவு செல்லமா இருந்திருக்க வேண்டாம். அப்பா, என்ன அடி என்று கன்னத்தை தடவிக்கொண்டு வழியில் அப்படியே படுத்து விட்டாள். ராஜலிங்கமும் மகாலிங்கமும் தங்களது கிராமத்தில் இருந்த 10 ஏக்கர் நிலத்தில் உழைத்து ஈட்டிய பணமும் 5 ஏக்கர் விற்று கொஞ்சம் பணம் சேர்த்து கோவையில் ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து தங்களது கடின உழைப்பால் இன்று உயர்ந்து ஒரு பஞ்ச ஆலையை நிறுவி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். ஒருவேளை சாப்பாடு கிடைக்க கஷ்டப்பட்ட தமையர்கள் இப்போது 100 பேருக்கு வேலை தந்து அவர்களின் வயிற்றுப்பாட்டினை போக்கி மனநிறைவுடன் வாழ்கின்றனர். அவர்களது மனைவிமார்களும் உற்ற துணையாய் என்றும் வாழ்கின்றனர். அவர்கள் இருவரும் குழந்தைகள், குடும்பம் என அனைத்திலும் அனுசரித்து இத்தனை வருடமும் தங்களிடம் பிரச்சனை, பிரிவு, சண்டை என எதுவும் வராமல் வாழ்க்கையை கொண்டு போனதால்தான் தங்களால் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி வாழ்வில் உயர முடிந்தது என்பதை அண்ணன் தம்பி இருவரும் எப்போதும் மறந்ததில்லை. அவர்கள் நால்வரும் எப்போதும் பிள்ளைகளை பிரித்து பார்த்ததே இல்லை. ராஜலிங்கம் ராஜலட்சுமி தம்பதியருக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் சிவப்பிரகாஷ்,
மதுரையில் தனியார் வங்கியில் வேலையில் இருக்கிறான். அவனுக்கும் சிவரஞ்சனிக்குமான 2 வருட திருமண வாழ்வில் இப்போது 2 மாத இளந்தளிரை தன் வயிற்றில் சுமக்கிறாள். மகள் தர்ஷினி கணினியில் முதுகலை பட்டம் பெற்று தனக்கு அந்த துறையில் விருப்பமில்லை என்று ஃபேஷன் டிசைனிங் படிக்க 1 வருடம் கோர்ஸில் சேர்ந்து விட்டாள். திவியை விட தர்ஷினி 9 மாதமே இளையவள். இவர்கள் இருவரையும் விட சிவா 4 வருடம் மூத்தவன். முதல் தங்கை என அறிமுகமானதாலோ என்னவோ அவனுக்கு திவி மேல் எப்போதும் தனி பிரியம் உண்டு. திவ்யாவும் அதுபோலவே அனைவரிடத்தும் அன்போடு இருப்பினும் அண்ணனிடம் சற்று சலுகை அதிகம். என்றாலும் இருவரும் தர்ஷினியை எப்போதும் விட்டுக் கொடுத்ததில்லை. பரம்பரை பணக்காரரான சந்திரசேகர் சொந்த ஊரில் நிலம், பண்ணை வீடு என இருந்த போதிலும் பிள்ளைகளின் வருங்கால படிப்பிற்காக கோவையில் வந்து செட்டில் ஆகிவிட்டார். சந்திரசேகர் சொந்த ஜவுளிக்கடையும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸும் செய்கிறார். சந்திரசேகர், சந்திரமதி இவர்களுக்கு 4 பிள்ளைகள். முதல் பெண் அபிநயா. அரவிந்தோடு திருமணம் முடிந்து 3 வருட பையன் அபிநந்தனோடு மகிழ்ச்சியாயிருக்கின்றனர். இப்போது அடுத்த வாரிசின் வரவிற்காக அனைவரும் மாதங்களை எண்ணிக்கொண்டு இருக்கின்றனர். 2வது மகன் ஆதித்யா. ஆதித்ய ராஜா தனக்கான விருப்பம் என சிவில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க நினைத்தாலும் தந்தையின் பிசினஸை கைவிடாமல் இருக்க வெளிநாட்டில் MBA முடித்து இந்த முறை இந்தியா வருகிறான். அடுத்த மகள் அமுதா. டிகிரி முடித்து தற்போது திருமணத்திற்கு தயாராகும் அழகிய பதுமை. வாய் நீளமும் வாளுமான கடைக்குட்டி அனு 12ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கிறாள். அத்தியாயம் 3. இங்கே ஆதியின் வீட்டிலோ இரவு உணவிற்கு அனைவரும் அமர சந்திரசேகர், ஆமா, எங்க திவ்யா இன்னைக்கு காலையிலிருந்து காணோம்? நீங்க 2 பேரும் ஒரு நாள் முழுக்க பார்க்காம இருந்தா உலகம் என்னாகிறது என்று சந்திராவிடம் கேட்டார். அவரோ, அவளை பத்தி பேசாதீங்க, நான் அவ மேல கோபமா இருக்கேன் எனவும், ஏமா உன் பையன் வந்ததும் அவளை மறந்துட்டியா என்றிட, நேத்து காலையில பார்த்தது, இன்னைக்கு காலையில வருவான்னு பார்த்தேன், வரல. ராஜா வந்திருக்கான்னு நானும் அவகிட்ட சொல்லலான்னு பார்த்து கால் பண்ணா அதுவும் எடுக்கல. சாயந்தரமா வந்தா, வராத போடின்னு சொல்லிட்டு அவளுக்காக நிலக்கடலை உருண்டை பிடிக்குமேனு எடுத்துட்டு வர உள்ள போயிட்டு வந்து பாக்குறேன், ஆளை காணோம், கிளம்பி போயிட்டா. அவளுக்கு என்கிட்ட இவ்வளவு கோபம் காட்ட முடியுமா? பாத்துக்கிறேன் அவளை, இனிமே மதியத்தன்னு வருவாள்ல, அப்ப இருக்கு என்று சந்திரா கத்திக் கொண்டிருந்தாள். ஆதிக்கு அம்மா யாரை சொல்றாங்கன்னு புரியாம வினவ சந்திரசேகர் கூறினார், திவி நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுடா. இங்க அவங்க ஃபேமிலி வந்து 9 வருஷம் ஆச்சு. ரொம்ப நல்ல டைப் எல்லாரும். திவி ஸ்கூல் படிக்கும் போது இங்க வந்தா. உன் அம்மாவும் அவளும் ரொம்ப க்ளோஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். 2 பேரும் நல்லா சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இவங்கள நம்பி உள்ள போக முடியாது. உங்க அம்மாவை ஒன்னு சொல்லிட்டா போதும், அவளுக்காக சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னு மறந்துட்டு உங்க அம்மாவை திட்டுனவங்களுக்கு திட்டு விழும். எப்பவும் மதியத்தை தான். நானே அப்படி அவகிட்ட 2 தடவை மாட்டிக்கிட்டேனா பாரு. உங்க அம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா, அவ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளை திட்டாலேன்னு புள்ளைய அவ இஷ்டத்துக்கு விடுன்னு சப்போர்ட்டுக்கு நான் போனா, ஏமாமா அத்தைய திட்டுறீங்க, அவங்க என் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, இந்த மாதிரி இருந்தா நாளைக்கு என்ன பத்தி வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு தானே எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீங்க அவங்கள எப்படி தப்பு சொல்லலாம்? அப்படின்னா நான் சொன்ன பேச்சு கேட்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தப்பு பண்ணி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு புடி பிடிச்சிட்டா. எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அம்மா மகா, நீ தானடி அண்ணி சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப சப்போர்ட்டுக்கு வந்த என் அண்ணனை குறை சொல்றியான்னு கேட்க, திவ்யோ சொல்றதை கேட்க மாட்டேன்னு தானே சொன்னேன், ஆனா அவங்க சொல்றதை கேட்காம இது வரைக்கும் இருந்திருக்கேனா? நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே வம்பிழுக்க முடியும். அத செய்யறேன்னு போய் சொல்லிட்டு செய்யாம இருந்தாதான் தப்பு. நான் சும்மா சொல்லுவேன், அதுக்காக நீங்க எல்லாரும் எனக்கும் அத்திக்கும் பஞ்சாயத்து பண்ண வந்துடுவீங்களா என்று திவையும் மதியும் சிரித்துக்கொண்டு கட்டிக்கொண்டனர். இவர்களை என்ன செய்வது என்று அனைவரும் சிரிப்புடனே இந்த அன்பை என்றும் இருக்க செய்ய வேண்டுமென வேண்டிக் கொண்டனர். அதை சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டிருந்தார். என்கிட்டயும் பாசம் அவளுக்கு. உங்க அம்மாவுக்கு தெரியாம ஸ்வீட் சாப்பிட்டா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவா.
ஆனா டேஸ்டா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆயில் கம்மியா செய்ய சொல்லி சண்டையும் போடுவா. எனக்காக பார்த்து பார்த்து செய்வா எல்லாமே. என்கிட்ட எவ்ளோ வம்பிழுத்தாலும் வெளியாளுங்க என்ன ஏதாவது சொன்னா அவளுக்கு வருமே கோவம். ஆனா அதை காட்டிக்காம அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துடுவா. அவளோட யோசனையே வேற மாதிரி இருக்கும். நம்ம உறவுக்கார செல்வத்துக்கு மாசா மாசம் பணம் தருவேன். உங்க அம்மா அதை பெருசா ஒத்துக்க மாட்டா. ஆனா வேண்டான்னு தடுக்கவும் இல்ல. எனக்கு அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சாலும் உங்க அம்மாட்ட நான் கேட்டுக்கல. ஒரு தடவை என்கிட்ட திவி கேட்டா, நீங்க பணம் இருக்கே குடுக்கலான்னு நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு என்னவோ நீங்க அவங்க வளர்ச்சியை கெடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை கடைசி வரைக்கும் இப்படியே எல்லாரும் உங்ககிட்ட கையேந்தணும்னு நினைக்கிறீங்களோ என்றாள். அனைவரும் அவளை அடக்க முயல, தப்பா சொல்லல மாமா, நீங்களே அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சா அவங்க வாழ்க்கையை யாரு வாழ்றது? நாளைக்கு அவங்க பிள்ளைங்க வெளியே என்ன சொல்லிப்பாங்க? எங்க அப்பா எனக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பெருமைப்படுவாங்களா? இல்ல எங்க அப்பா இப்படி சொந்தத்துல உதவி கேட்டு எங்களை வளர்த்தாருன்னு சொல்லி பெருமைப்படுவாங்களா என்று வினவ இவரை வாயடைத்து போய்விட்டார். இந்த விதத்தில் நான் யோசிக்கவே இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்க அவளோ, எதுவுமே அளவா இருந்தாதான் மதிப்பு. மாமா, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நிறைய இருக்குன்னு தூக்கி கொடுத்து அவங்கள சோம்பேறி ஆக்கணுமா? அதுக்கு வேலை போட்டு கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஆசையோட அவங்களும் கௌரவமா இருக்கலாமே. தோணுச்சு, சொல்லிட்டேன். மாமா, ஓவரா பேசி இருந்தா மன்னிச்சிடுங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். சந்திரசேகரோ இந்த முறை செல்வம் வரும்போது வேலையை பற்றி கூறினார். முதலில் அவன் ஏற்கும் நிலையில் இல்லை என்பதோடு அவன் சோம்பேறித்தனத்தை தான் வளர்த்து விட்டதை எண்ணி வருந்தினார். இதோடு அவன் வெளியில் இவரை கஞ்சம் பணத்திமிர் என்று கூறியதை அறிந்து கவலையுற்றார். ஆனால் திவி அதை அறிந்ததும் முதலில் கோபம் கொண்டவள் அடுத்து செல்வத்தை பார்த்தபோது என்கிட்ட பேசிய விஷயங்களையும் சொல்ல இருக்கிறாள். நீங்க சம்பாதிக்கலனா உங்க பிள்ளைங்களே நாளைக்கு உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு பயமுறுத்தி இருக்கா. பேசாம மாமா சொல்ற மாதிரி வேலையாவது வாங்கிக்கோங்க. மாமா சிபாரிசு பண்ணா உங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும்னு சொல்லியிருக்கா. அவன் என்கிட்ட வந்து அப்புறம் வேலையை பற்றி கேட்டான். இப்போ அவங்க குடும்பமே கையெடுத்து கும்பிடுது. மனசு நிறைஞ்சு இருந்தது. அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியும் போது அவளை கூப்பிட்டு கேட்டேன். அதுக்கு அவ, எல்லாம் அத்தைக்காகத்தான், அத்தைக்கு அவங்க சரியில்லைன்னு தோணிருக்கு, பணம் கொடுக்க வேணான்னு சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு கவலைப்பட்டாங்க. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் மாமா அன்னைக்கு நான் அப்படி பேசினேன். கொஞ்சம் அதிர்ச்சியானதால தானே நான் சொல்ல வரதையே நீங்க கேட்டீங்க. இல்லனா கண்டுக்கவே மாட்டீங்களே என்று கண்ணடித்து சிரித்தாள். சரிடாமா, செல்வத்துக்கிட்ட போய் ஏன் பேசின என்றவரிடம், அது அந்த அங்கிள் உங்களை பத்தி வெளியில பணத்திமிர அது இதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அப்படி பயமுறுத்துற மாதிரி பேசி, அதுவும் உங்க மூலமா வேலைக்கு போறதுதான் நல்லதுன்னு கொஞ்சம் சொல்லி உங்ககிட்டயே வர வச்சேன். வேற யார்கிட்டயாவது வேலைக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அப்படி போனா வெளியில இவர் பேசுறது உண்மையாகிடும்ல. கொஞ்ச நாள்ல அந்த அங்கிளே வெளியே சந்திரசேகர் பணம் கொடுக்கலனாலும் நான் நல்லாதான் இருக்கேன்னு பில்டப் பண்ணுவாங்க. உங்களை பத்தி கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க மரியாதையும் வெளியில முக்கியம் தானே மாமா. ஆனா இப்போ அவங்களுக்கு வேலை செஞ்சு சொந்த காசுல வாழ்ற சந்தோஷமும் இருக்கும். உங்க மனசும் புரிஞ்சிருக்கும்ல. அதோட என் மாமாவை தப்பா பேசிட்டு வெளியே ஒருத்தரை சும்மா போக விட்டுருவேனா? உங்களை எப்படி அவரு குறை சொல்லலாம்? உங்ககிட்டயே வர வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைச்சேன். அதான் மாமா என்றாள். இப்போ அவரு உங்களுக்கு ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு போல. எங்க சந்திரசேகர் அண்ணாதான் நல்லவரு வல்லவரு தெய்வம் எல்லாம் என்று கமெண்ட் செய்தாள். அவள் செய்தது என்னவோ சின்ன விஷயம்தான். ஆனால் பேசியே எத்தனை காரியங்கள் சாதித்து விட்டாள் என்று அவளை நினைத்து ஆச்சரியமாகவும், எவ்வளவு தனக்காகவும் தன் மரியாதைக்காகவும் தன் மனைவிக்காகவும் யோசித்திருக்கிறாள் என்று மகிழ்வாகவும் இருந்தது. அப்போ இருந்து அவ எது சொன்னாலும் அதுல ஒரு விஷயம் இல்லாம சொல்ல மாட்டான்னு நம்பிக்கை அவருக்கு. அந்த நினைவில் தன்னை மறந்து உதட்டோரம் புன்னகையோடு இருக்க அமுதாவும், ஆமா சரியான வாளுனா அவளை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். பேசிட்டே இருப்பா, ஆனா ரொம்ப ஸ்வீட், ரொம்ப பாசம். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரே காலேஜ் வேற. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா அவதான் ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்டா நிப்பா. என்கிட்ட யாராவது சேட்டை பண்ணாங்க அவகிட்ட அவ்ளோதான்,
அவங்களுக்கே தெரியாம பிரச்சனை பண்ணி விட்டுருவா என்றாள். அனுவும், ஆமண்ணா, திவி செம்ம ஜாலி. அம்மு அக்கா பேசவே மாட்டா. ஆனா திவியும் நானும் சேர்ந்தா பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, ஸ்போர்ட்ஸ், டூர், இந்த மாதிரி நிறைய விஷயம் திவினாலதான் கரெக்ட் பண்ணி வாங்கிப்பேன். பட் எல்லாத்தையும் பிராங்கா வீட்ல சொல்லணும், இல்லாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவா. பட் ரீசன் உண்மையா சொல்லிட்டா எப்படியும் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துடுவா என்றாள். சந்திராவும், இவ்வளவு ஏன், நம்ம நந்து பையன் வந்தாலே அவகிட்ட ஒட்டிப்பான், வரவே மாட்டான். திவி ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க மாட்டா. காலையில எந்திரிச்சதுவும் வந்துடுவா. வேலைனாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. சனி ஞாயிறு இங்கேயேதான் இருப்பா. ஆனா இன்னைக்கு வரல. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் கோபம் என்று மகிழ்வில் ஆரம்பித்து குற்றப்பத்திரிகையோடு முடித்தாள். தன் மொத்த குடும்பமும் கவர்ந்த அந்த திவியை பார்க்க வேண்டுமென ஆவல் எழ, ஏதோ நினைவில் கை கழுவ எழுந்து செல்லவும் மகா வீட்டினுள் வரவும் சரியாக இருந்தது. என்ன அண்ணி, அவ மேல கோபம் உங்களுக்கு என்று பிரசாதத்தோடு உள்ளே நுழைந்தாள். சந்திராவும், வா மகா, எல்லாம் உன் பொண்ணு மேலதான். காலையில வரவே இல்ல, சாயங்காலம் வந்தவளும் உடனே போயிட்டா. இரு, அவளுக்கு பிடிச்ச உருண்டை செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு போய் குடு. நான் குடுத்தேன்னு சொல்லாத என்றாள். மகாவோ சிரித்துவிட்டு, சரி அண்ணி, அவளும் உங்ககிட்ட அம்மன் கோவில் பிரசாதத்தை கொடுக்க சொல்லி கொடுத்தா. உங்ககிட்ட அவ கொடுத்தான்னு சொல்லாம கொடுக்க சொன்னா என்று கண் சிமிட்டினாள். இதை கேட்டு அங்குள்ள அனைவரும் சிரித்தனர். 2 பேரையும் என்ன பண்றது என்று அமுதா மகாவிடம் வந்தவள், இவங்களுக்குள்ள சண்டைனா நம்மளதான் டார்ச்சர் பண்றாங்க அத்தை என்று விட்டு, என்ன விசேஷம், மேடம் கோவிலுக்கு போயிருக்கா இன்னைக்கு என்று வினவினாள். இந்த வாரம் ஆதி தம்பி வராப்ல, கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா? திடீர்னு காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்து மதியத்தை கால் வலி கோவிலுக்கு போக முடியலன்னாங்க. அவங்க பையன் வரும்போது பிரசாதம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சோ நான் கோவிலுக்கு போய் அவங்க பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சுன்னு சொன்னா என்றதுவும் அனைவருக்கும் ஆச்சரியம். எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை அதிகம், அதனால நீங்க பிரசாதத்தை கொடுத்துடுங்கம்மா, நான் சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. சாயந்தரம் பிரசாதம் கொடுக்கறேன்னு எடுத்துட்டு இங்க வந்துட்டு ரூமுக்கு போய் தூங்குனவதான், எந்திரிக்கவே இல்ல. இப்பதான் பார்த்தேன் பிரசாதம் அங்கேயே இருக்கு. ஆதி எப்ப வரா அண்ணி என்றாள். சந்திராவோ, அட, அவன் இன்னைக்குதாமா வந்தான் என்று ஆதியை அழைத்து அறிமுகம் செய்து வைத்தார். சிறிது பொதுவான விஷயங்கள் கேட்டதற்கு அவன் பதில் மட்டும் அளித்துக் கொண்டிருந்தான். பிறகு மகா சந்திரா கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சென்று விட்டாள். சந்திராவோ மகனிடம் வந்து விபூதியை வைத்துவிட்டு சந்திரசேகரிடம் சென்றாள். பாத்தீங்களா, என் மனச புரிஞ்சுகிட்டது அவதான். நான் சொன்னதை ஞாபகமா செஞ்சிருக்கா என்று மெச்சிக்கொள்ளவும், ஆனா அவளதான் நீ திட்டி அனுப்பிச்சிட்டியே என்றவுடன் முகம் வாட அவளுக்கு கால் செய்தாள் சந்திரமதி. திவி ஆன் செய்ததும் அனு போனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு, திவி, நீ அம்மா கிட்ட பேசாத. அவங்க உன்னை சாயங்காலம் திட்டுனதால தானே நீ கோவிச்சுக்கிட்ட. அப்போ திட்டிட்டு இப்போ உன்னை கொஞ்சம் கூப்பிடுறாங்க என்றவளிடம் திவி, ஏய் வாலு, மதியத்தைய பத்தி என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றியா? மதியத்தையெல்லாம் என்ன ஒண்ணுமே சொல்லல என்றாள். அப்புறம் ஏன் வந்ததும் சாயந்தரம் போயிட்ட என அமுதா கேட்க, எனக்கு வேலை இருந்தது, அதான் வந்ததும் போயிட்டேன் என்றாள். சந்திரசேகரும் விடாமல், அப்புறம் ஏமா பிரசாதம் கூட கொடுக்காம போன? அதுக்கு தானே வந்த, அதுவும் இல்லாம சொல்லாம கூட போயிட்டியேமா, அவ்வளவு கோபமா என அவர் பங்குக்கு கேள்வி கேட்க, அடடா, இதென்ன வம்பா போச்சு. காலையில கொடுக்கலான்னு பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் போயிட்டேன். சாயந்தரம் வந்துட்டு எடுத்துட்டு வந்தேன். நானும் அத்தையும் பேசிட்டு அவங்க ஏதோ உள்ள போனதும் ஃப்ரெண்டு சொன்ன வேலையும் அவ கால் பண்ணதும் ஞாபகம் வந்தது. சரி, நம்ம அத்தை கிட்ட அப்புறம் சொல்லிக்கலான்னு வந்துட்டேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி என்ன அத்தை திட்டவும் இல்ல, எனக்கு அவங்க மேல கோபமும் இல்ல. எல்லாரும் என்ன பண்றீங்க? அத்தை எங்க சாப்பிட்டாங்களா என்றாள். அனைவரும் சிரித்துவிட்டு, அப்பா, என்ன பண்ணாலும் இவ அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டா. ஏ திவி, அம்மாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நீயே கேட்டுக்கோ என்று அமுதா சொல்லவும், சந்திரா, நான் சாப்பிட்டேன்டி தங்கம், என் மேல கோபமா என வினவியவரிடம், அச்சோ அத்தை, உங்க மேல எல்லாம் எனக்கு கோபமே வராது.
நீங்க எப்போ என்ன திட்டுனீங்க? நான் கோபப்பட அவங்க பில்டப் பண்றதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க என்றாள். சந்திராவும், சரிமா, என்கிட்ட உண்மையை சொல்லு, அப்புறம் ஏன் நான் வரதுக்குள்ள போயிட்ட என்றவுடன் திவிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. உங்க மகன்தான் என்ன அடிச்சு அனுப்பிட்டாரு நான் சொல்ல முடியும் என்று நினைத்துக்கொண்டே, அட டோன்ட் வரி அத்த, நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்றேன். புள்ளைய இவ்ளோ நேரம் கேள்வி கேட்டீங்களே, நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா எனவும் சந்திரா, இன்னுமா நீ சாப்பிடல? ஏன் இப்படி பண்ற? உடம்ப கெடுத்துக்க போற என பொரிய, அவளோ, ஆமா ஆமா, உங்க உருண்டைக்கு தான் வெயிட்டிங், வந்ததுவும் விரதத்தை களைச்சிட்டேன் என்று அங்கு அவள் சாப்பிடுவது கேட்க சந்திரா, வாளு, சரி, காலையில கண்டிப்பா எழுந்ததுவும் வந்துடு என்று போனை வைத்தாள். இந்த உரையாடலை கேட்டவனுக்கு ஒரு நிமிடம் அவளாக இருக்குமோ என்ற கேள்வி எழுந்தது. அடுத்த நொடியே, இல்ல, கண்டிப்பா அவளா இருக்காது. சாயந்தரம் அம்மாவே அவளை யாரு என்னன்னு கேட்டாங்க, வெளிய போக சொன்னாங்க, கோபமா தான் பேசுனாங்க. ஆனா அம்மாவும் திவியும் எவ்வளவு பாசமா இருக்காங்க, சோ கண்டிப்பா அவ இல்ல என்று முடிவெடுத்துக்கொண்டு ரூமிற்கு சென்றான். வெளியில் நின்று அவர்கள் பேசியதை மட்டுமே கேட்டானே தவிர அவர்களை பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், இருவரும் சிரித்துக் கொண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டும் சண்டை என்ற பெயரில் விளையாடிக் கொண்டிருந்ததை.